அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 23/4/2026 சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை, சப்தமி திதி கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் புனர்பூச நட்சத்திரத்திலே துவங்குகிறது. இந்த நாளுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தீராத வியாதிகள், அதாவது ஆறாத புண் சொல்லுவாங்க, கேன்சர் போன்றவற்றையான சில வியாதிகளுக்கு, புண் ரணங்கள் போன்றவற்றை சில வியாதிகளுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஆறாமல் இருக்கும், ரணமாக இருக்கும். அந்த புண்ணாகப்பட்டது ஆறாமலும் ரணமாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த புனர்பூச நட்சத்திரமாகப்பட்டது குரு பகவானுடைய நட்சத்திரம், ராமர் பிறந்த நட்சத்திரம் என்பதால் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு வருகின்ற குரு ஓரையிலே, அதாவது காலை 6 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, அந்த மாதிரி ஒரு நாளிலே 3 முறை குரு ஓரையாகப்பட்டது நிகழும். அந்த நேரத்திலே நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த நாளிலே ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசித்து அந்த மாலையை அணிவித்து வரும்பொழுது ஆறாத புண்கள் ஆறி நல்ல ஒரு தேக ஆரோக்கியங்கள் வந்து சேரும். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அதி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்து உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு 12 அமர்ந்து அவருக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமைப்பெறுவதால் பல்வேறு விதமான விஷயங்கள், தொழிலுக்கான முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய சில விஷயங்கள், சில நேரங்களிலே முயற்சிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது சற்று காலதாமதமாக ஏற்படுவதால் சில பாதிப்புகள், வங்கி கணக்குகள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். அதே போல் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அடையும். எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்கும்பொழுது சற்று கவனித்து வாங்குங்கள். சில நேரங்களிலே உங்களது உடல்நிலையை மருத்துவரிடம் உரிய பரிசோதனை செய்து தவறாமல் உரிய மருந்துகளை எடுக்கும் பொழுது நல்ல தேக ஆரோக்கியங்களும் நல்ல முயற்சிகளும் வந்து சேரும். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு சுக்கிர பகவான் ராசிநாதனாகப்பட்டவர் ராசிக்கு 12 சூரியனோடு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் வருவதால் உங்கள் தாயாரினுடைய உடல்நிலைகள் சில நேரங்களிலே சில மாற்றங்கள் அடையக்கூடும். அதே போல் உங்களது உடல்நிலையிலே சிறிதளவு முதுகுவலி, கை கால் வலி போன்றவற்றைகள் வாத நோய்கள் வரலாம். அதே போல் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். நல்ல முயற்சியும் தேக ஆரோக்கியங்களும் வந்து சேரும். எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள், லாபங்கள், ஆதாயம் கிடைக்கும். முயற்சிகள் முழுமுயற்சியாக செய்யும்பொழுது நல்ல வெற்றிகளை பெறலாம். மிதுனராசினியர்களே, ராசி மண்டலத்திலே குரு பகவான் அமையப்பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் ராசிற்கு 10ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார். தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல வெற்றிகளும் லாபங்களும் ஆதாயங்களும் இருந்தாலும் 2ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுவதால் நல்ல முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலேயே சில நட்பு வட்டாரங்களிலே சில முயற்சிகளினால் சில பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் செய்கின்ற அநேக விஷயத்தையும் பிறரிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. உங்களது உடல் சோர்வை மாற்றிக்கொண்டு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நல்ல முயற்சிகளும் லாபங்களும் வரலாம். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள், ஆரோக்கியங்கள், தேக ஆரோக்கியங்கள், அதே போல் நல்ல வழிபாட்டிற்கான நல்ல லயிக்கக்கூடிய சில விஷயங்கள், நல்ல முயற்சிகள், அதே போல் லாபங்கள் போன்றவற்றையெல்லாம் நடக்கக்கூடும். அதே போல் சிலருக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருக்கும். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைகின்றார். நல்ல தந்தையார் வழி சொத்துக்கள், உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள் தீர்ந்து சகோதரிடத்திலே நல்ல ஒற்றுமை பாராட்டக்கூடிய விஷயங்கள், அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெறக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல முயற்சிகளும் நல்ல வெற்றிகரமான விஷயங்களும் செய்வார். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும். அதே போல விடாமுயற்சிகள், சில நேரங்களிலே உங்களது பொழுதுகளை தேவையில்லாமல் கழிப்பதை தவிர்த்து கொண்டு உரிய முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றிகள் தானாக வந்து கிடைக்கும். அதே போல அச்சுத்துறை, பத்திரிகை துறை, ஆய்வகத்துறையிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், பேர் புகழ் பாராட்டுகள் வந்து சேரும். அதே போல மீடியா போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் லாபங்களும், நீங்கள் எடுக்கின்ற செய்திகள் மிகவும் பிரபலம் அடைந்து நீங்கள் ஒரு முக்கிய பிரமுகர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த நாள். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து செயல்படுங்கள், அது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். சில நேரங்களிலே நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்கு கோபமடையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து செய்யும்போது
நல்ல பாராட்டுக்குரிய விஷயமாக அது மாறும். விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் வந்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முயற்சிகள் வெற்றிகரமான பாதையிலே வந்து சேரக்கூடிய நிபுணர்களையும், அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் வெற்றி முயற்சிகள், அதே போல் பள்ளி கல்லூரியிலே பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படலாம். ஆகையால் சற்று கவனமாக இருந்து உங்களது ஒரு முறைக்கு 2 முறை உங்கள் தேர்விற்கு நன்றாக படித்தீர்கள் என்றால் நல்ல மதிப்பெண்கள் வந்து சேரும். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெறுவதால் நல்ல லாபங்கள் ஆதாயங்கள். 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்த்தாலும் அஷ்டமஸ்தானத்திலே சந்திரன் அமைவதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. ஆகையால் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் செயல்படுத்தாதீர்கள். நல்ல முயற்சி ஆதாயங்கள் வந்து சேரும். அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முழு மூச்சாக இறங்கும்பொழுது வெற்றிகள் ஆதாயங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த மகராசினியர்களே, மகராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், முன்னேற்ற பாதையிலே நிறைய லாபங்கள், பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சுபநாள். இந்த நாளிலே அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் வந்து சேரும். பூர்வீக விவகாரத்திலே சற்று குழப்பமடைய தோன்றும். அதே போல் சகோதர சகோதரத்திலே கருத்து வேறுபாடுகள், உற்றார் உணரிடத்திலே சில நேரங்களிலே பகை பாராட்டக்கூடிய நிலை வந்து சேரும். ஆகையால் சற்று கவனமாக இருங்கள். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு நல்ல முயற்சி ஆழ்ந்த ஆராய்ச்சிகள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் சோதித்து பார்த்து சாதனை பெறக்கூடிய நீங்கள் சில நேரங்களிலே உங்கள் முக்கிய விஷயங்களில் படத்திலே பகிராமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். நண்பர்கள் வட்டாரத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு நல்ல விஷயங்கள், அதே போல் திருமண பாக்கியங்கள். உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்றிருந்தாலும் இந்த நேரத்திலே அவர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்பாக நடத்தி பல்வேறு விதமான முயற்சிக்கான வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை செய்வார். அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, முழு முயற்சியாக சில விஷயங்கள் ஈடுபாடாக செய்யும் பொழுது லாபங்கள் ஆதாயங்கள் வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு நல்ல விஷயங்களும், அதே போல் நல்ல சிவாலயத்திற்கு சென்று வரும்போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வரலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20